வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2023 நடந்த டிஎன்டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள் வித் அஃபிஷியல் ஆன்சர்க்கியோட பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு 150 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தொல்காப்பியர் குறிப்பிடும் 4 அறிவு உயிர் எது? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர கெஸ் பண்ணுங்க. நண்டு பார்த்தீங்கன்னா 4 அறிவு உயிர். இந்த பறவை, விலங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 அறிவு. 6 அறிவு யாருக்குன்னா மனிதனுக்கு உண்டு. ஓரறிவு புல், மரம், இந்த தாவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, புல், மரம் இதெல்லாம் வந்து ஓரறிவு. ஈரறிவு பார்த்தீங்கன்னா நத்தைலாம் வரும். 3 அறிவு எறும்பு இருக்கு இல்லையா, இது வந்து 3 அறிவு. இதுக்கு எது வேணால் கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்வருவனவற்றுள் எது குற்றிய லுகர சொல் அன்று? இது கிடையாது, மற்றதெல்லாம் உண்டு. கொக்கு, ஆறு, தெரியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றிய லுகர சொற்கள். 1936 மற்றும் 1955ஆம் ஆண்டு பர்மா சென்று வந்தவர் யார்? முத்துராமலிங்கம். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று புனையா ஓவியங்கள் பற்றி கூறும் இலக்கியம் எது? நெடுநல் வாடை. தொன்மைமிக்க தமிழ் சமூகத்தின் 4ஆம் தலைமுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓட்டன், ஓட்டி, 4ஆம் தலைமுறை. சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒரு நகரம், ஓர் ஏரி. உயிரெழுத்துக்கள் அ, ஈக்கு முன்னாடி எப்போவுமே ஓர் தான் வரும், சரிங்களா? மற்றதுக்கு பக்கத்தில் ஒரு வரலாம். இதுதான் இதுக்கு லாஜிக்கு. தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்றவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த கருந்துளை இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதுபோல் தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுனா ரோடு கிராஸ் பண்ணும்போது ஏன் திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிருப்பார். இது எல்லாமே இவரோட தான். கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென் தமிழே சீரிவாவா என அழைப்பவர்? சிற்பி பாலசுப்ரமணியம். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இக்கூற்றுக்கு உரியவர்? கைலாஷ் சத்யார்த்தி. எண்ணவலை பின்னும் மூளை சிலந்தி டேஷ் இதில் இடம்பெறும் உருவகம்? வினை. எண்ணவலை பின்னும் மூளை சிலந்தி, இதில் வந்து வினை. சொல்லும் பொருளையும் பொறுத்துக, அப்படியே மேட்ச் பண்ணுங்க. புரிசை மதில், புழை சாளரம், நியமம் அங்காடி, பனை முரசு. கத்தும் குயிலோசை இதில் அமைந்துள்ள வழுவமைதி? மரபு வழுவமைதி. ஏன்னா இது என்ன வந்திருக்கணும், குயில் வந்து கூவும், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கத்தும்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து மரபு வழுவமைதி. மரபு மாறுது இல்லையா, இப்படி வர்றது எல்லாமே இந்த சவுண்டு மாறுறதெல்லாம் மரபு சொற்களில் தான் பார்த்துருப்போம்.
அப்போ இங்கே வந்து கத்தும் குயிலோசை அப்படிங்கிறது மரபு வழுவமைதி. இட வழுவமைதி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு வரும். இது வந்து இட வழுவமைதி. கால வழுவமைதி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் நாளை சென்னை வருகிறார், இல்லை எங்கேயாவது வருகிறார். ஏன்னா நாளை வருவார்னு தானே சொல்லணும், ஆனால் வருகிறார்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து காலம் மாறினாலும் அதுக்கு பொருள் வந்து அதே போல தான் வரும். அப்படி இருந்தால் கால வழுவமைதி. திணை வழுவமைதி, இது உயர்திணை அக்னை என் அம்மை வந்தாள் அப்படின்னு ஒரு மாடை குறிப்பிடுறாங்க இல்லையா, அது வந்து உயர்திணையில் வராது. ஆனால் அப்படி வந்து மரியாதை கொடுக்கறதுனால அப்படி கொடுத்துருந்தா எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா திணை வழுவமைதி. கூற்று 1 முடியரசனின் இயற்பெயர் ராசகோபாலன். கூற்று 2 புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் துரைராசு. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் ஒன்று. தமிழ் சிட்டு. தென்மொழியும் வரும், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தான். அப்படியே மேட்ச் பண்ணுங்க. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் தான் பாசவர். ஓசுனர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் விற்போர். ஓசுனர் எண்ணெய் விற்போர். ஓவியர், ஓவியர்னா கண்ணுள் வினைஞர். வினைஞர்னாலே ஓவியர் தான் தெரியும். அப்புறம் காருகர்னா நெய்பவர். காருகர் நெய்பவர். இது வந்து 10th புக்கில் வரும், இதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. 10th புக்கில் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. நாம நீர் என்பதன் பொருள் என்ன? கடல் நீர். இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டிற்கு பிறகு காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட பூனா ஒப்பந்தத்தால் கிடைத்த பயன் என்ன? தனித்தொகுதி. 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. காந்தியடிகள் தலைமை வகித்தார். இம்மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவர் டேஷ் ஆவார். உவே சாமிநாதர். அதுபோல் காந்தியடிகள் வந்து இவர்கிட்ட தான் தமிழ் கற்க வந்து விருப்பப்படுவார். அப்படி கூட உங்களுக்கு கேள்விகள் வரலாம், யாரிடம் வந்து தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர்கிட்ட தான். ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆப்கானிஸ்தான். வந்தனன் பகுபத சொல்லை பிரித்தறிக. இதுக்கு சரியான விடை இதுதான். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை முதலில் கையாண்டவர் யார்? மயிலைநாதர். அடியவருக்கு அளித்தால் ஆண்டவனுக்கு போய் சேரும் என்று கூறியவர் யார்? திருமூலர். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? வைப்பு. வைப்புனா உலகம் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இந்த கடல், பறவை, ஆழி இதெல்லாம் வந்து வேற. கடல், பறவை, இந்த பறவை வந்து கடலுக்கே வரும். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இந்த அடி இடம்பெறும் நூல் எது? தொல்காப்பியம். இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. புணர்ச்சியில் மாறுபட்டது எது? பூவழகு. கீழ்த்திசை நூலகம் எங்குள்ளது?
சென்னை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர்? 4. மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்கவும். அருமை, பெருமிதம். இதெல்லாம் பாருங்கள், இப்படி ஆரம்பிக்குது, இப்படி ஆரம்பிக்காது, இப்படியும் ஆரம்பிக்காது, இப்படி வராது. இதுக்கு இப்படி கூட போடுவோம். இந்த அருமை, பெருமிதம் மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்கணும். அருமை, பெருமிதம். பே. ஈறுபோதல், ஆதி நீடல், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற முறையில் புணர்ந்த சொல் எது? மூதூர். பிழையான தொடரை கண்டறிக. இதுதான் பிழையான தொடர். ஏன்னா இதுக்கு என்ன வரணும்னா 3 சுழி நான் வரணும். மனம் வீசியது, இந்த வாசனை இருக்கு இல்லையா, அது மனம்னு வரும். இவங்க இது கொடுத்துருக்காங்க, இது வராது. ஸோ இதுதான் பிழையான தொடர். இது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால். இப்பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் எப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது? முதல் 1000. மட்டைப்பந்து போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்தொடரில் எவ்வகை ஆகுபெயர் அமைந்துள்ளது? இடவாகு பெயர். ஆற்களி என்ற சொல்லின் பொருள் என்ன? வெள்ளம். கல் பிளஸ் அலை இப்புணர்ச்சியில் பயின்று வரும் விதிகள் என்ன? தனிக்குறில் மின் ஒற்று உயிர்வரின் இரட்டும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இல் இருக்கு இல்லையா, இது உடல் மேல். உயிர்னா ஆங்கிறது உயிரெழுத்து. ஸோ இந்த இல் கூட ஒன்றுது இல்லையா, அது இயல்பு. அதுதான் இந்த புணர்ச்சியில் கூறப்படுகிறது. கல்லலைன்னு சேர்ந்து வரும். தமிழர் சமுதாயம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கவிஞர் தமிழொலி. சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். மேட்ச் பண்ணுங்க. இதற்குரிய விடை இதுதான். செப்பலோசை. செப்பலோசை எந்த பாவகைன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா. ஸோ இது எப்போவுமே செப்பலோசைக்கு உரையாடுவது போன்ற ஓசை. உரையாடுவது போன்றனா செப்பல் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். செப்பல் 2 இருக்கும், அப்போ ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. அப்போ உரையாடல் 2 பேரை சார்ந்தது, 2 பேர் சேர்ந்தால் தான் உரையாட முடியும். அப்போ செப்பலோசை வெண்பாவிற்குரியது. எந்த பாவகைன்னு கூட கேட்கலாம். வெண்பாவிற்கு உரியது உரையாடுவது போன்ற ஓசை. அகவலோசை ஆசிரியர் பாக்கு உரியது. இப்போ ஆசிரியர் எப்போவும் என்ன பண்ணுவாங்க, பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அது சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அகவலோசை ஆசிரியர் பாக்கு உரியது, சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. துள்ளலோசை. துள்ளலோசை தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை. உயர்ந்து வரும் ஓசை. துள்ளல் எதுக்கு வரும்னா களிப்பாக்கு வரும். களினாலே இன்பம் அப்படி கூட ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அப்போ இன்பம் இருக்கும்போது துள்ளலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இன்பம், அப்போ களிப்பா, துள்ளலோசை. இது எப்படின்னா உயர்ந்து வரும் ஓசை, மெயினாக உயர்ந்து வரும். தூங்கலோசை வஞ்சிப்பாக்கு உரியது. இது தாழ்ந்து வரும் ஓசை. தூங்கும்போது என்னது, ரொம்ப சைலண்ட்டாக இருப்போம் இல்லையா, அதுபோல் அந்த ஓசை ரொம்ப சைலண்ட்டாக வரும். அதுதான் தூங்கலோசை, தாழ்ந்து வரும் ஓசை. இதையும் ஞாபகம் வச்சுக்காங்க. அது வஞ்சிப்பாக்கு உரியது. ஏன்னா சில நேரம் பாவகை கொடுத்துட்டு இந்த ஓசை கொடுத்துருவாங்க. 5 வேளாண் மந்திரங்களை உலகிற்கு உரைத்தவர் யார்? மசானா ஃபுகோகா.
சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குறளில் இடம்பெறும் அணி யாது? ஓமை அணி. இந்த போல்னு வருது பார்த்தீங்களா, அப்படி வந்தாலே அது வந்து ஓமை அணின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது போல் அது போல் அப்படிலாம் வரும், அப்போ ஓமை அணி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களின் முறையே வரிகளை பொருத்துக. இதற்குரிய விடை இது வரும். மணிமேகலை. மணிமேகலை பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமென். கம்பராமாயணத்தில் வரக்கூடியது இது. பண்ண அரும்கலை தெரி பட்டி மண்டபம். அந்த வேர்டு, அந்த பட்டி மண்டபம் எதெல்லாம் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் எப்படி வரும்னா, மதகனான் நாட்டு வளவாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். திருவாசகத்தில் பட்டி மண்டபம் ஏற்றினே ஏற்றினே எட்டினோடு இரண்டும் அறியேனையே. நாதசுரம் என்ற இசைக்கருவி செய்ய பயன்படும் மரம் எது? ஆச்சா மரம். ஐராவத மகாதேவன் கல்வெட்டு ஆய்விற்காக பெற்ற விருதுகள், ஆண்டுகள் இவற்றில் தவறான இணை எது? இதுதான் தவறானது. சரியானதெல்லாம் பார்த்துக்காங்க. ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது 70 1970, இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது 1992, தாமரைத்திரு விருது 2009. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. அந்த குறள் அப்படியே 2வது அடி வருது. சினம் வந்து சேர்ந்தாரை கொள்ளி வரும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாளத்தின் மான பெரிது. இது 2வது லைன் அப்படியே வந்துடுது திருக்குறள்ல. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்னும் வரிகளில் பட்டினப்பாலையில் யாரை பாராட்டுகிறது? வணிகர். மலைக்கல்லன் நூலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர். ஒரு பேர் அந்த ராமலிங்கம் அப்படின்னு வரும், அது கூட கேட்கலாம் சிறப்பு பெயரோட. சமய தத்துவங்களை தருக்கம் செய்யும் நூல் எது? நீலகேசி. சமய தத்துவங்களை தருக்கம் செய்யும் நூல் நீலகேசி. தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் இந்த கதை அமைந்துள்ளது. பாய்ச்சல். ஒரு மா என்பது எந்த எண் அளவை குறிப்பிடும்? 1/20. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது. வழுவமைதி. அதுக்கு அந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. வழுவமைதி. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, கால வழுமதி இட வழுமதி, அதெல்லாம் இதுதான் இலக்கண முறைப்படி பிழையிடது தான், ஆனால் ஒரு காரணம் கருத்து அதை ஏற்றுக்கிறாங்க, அப்படி வர்றது வழுவமைதி. கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கும் சொல் எது? திரிசொல். தவறான இணையை தெரிவு செய்க. மாட்டுக்கொட்டகை 7ஆம் வேற்றுமை தொகை. இதுதான் தவறு. சென்றனர் வீரர் வினை முற்றுத்தொடர். சென்றனர்னு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு வினை. தேடி பார்த்தேன், இது வந்து வினை எச்சத்தொடர். இந்த ஈலாம் அந்த சவுண்டு வந்தாலே பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈ ஊ அதெல்லாம் வந்தாலே வினையச்சம் தான், வினையச்சத்தொடர். தலைவணங்கு, இது 3ஆம் வேற்றுமை தொகை. தலையினால் வணங்கு, தலையால் அப்படி தான் வரும். ஐயாளுக்கு இன்னதுக்குன்னு அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஆள் வந்து 3ஆம் வேற்றுமை தொகை. தலையால் வணங்கினான் அப்படி தான் சொல்ல முடியும். அதனால் ஆள்ங்கிறது மறைஞ்சு வருது, அப்போ 3ஆம் வேற்றுமை தொகை. இது வந்து கரெக்டாக வரல, அப்போ தவறான இணை இதுதான். 3ஆம் வேற்றுமை எந்த எந்த பொருள்களில் வரும்?
கருவி கருத்தா உடனிகழ்ச்சி. நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஎன் டெட் பேப்பர் 2 படிக்கிறவங்க மெயினாக 10th தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பியில் 10th சிலபஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ அதே போல் தமிழ் பேப்பருக்கு உங்களுக்கு டிஎன் டெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 10th நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்குற வரைக்கும். அதனால் அது தரவாக படிச்சுட்டு அப்புறம் 6th 9th வரைக்கும் கூட படிச்சுக்காங்க. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறியவர் யார்? டேவிட் கிங். இதில் தவறான இணையை தேர்வு செய்க. தாயுமானவர் பாடல்கள் உரைப்பாட்டு மடை. இது வந்து தவறான இணை. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறும் நூல் எது? திருமந்திரம். திருமூலர் எழுதின அந்த திருமந்திரத்தில் தான் மூச்சு பயிற்சி பற்றி அதிகமாக கொடுத்துருப்பாரு. இப்போ திருமந்திரம். சங்கொடு தாரை காலம் தழங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி. இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? பெரிய புராணம். இடம் மாறியுள்ள சீர்களை கொண்ட திருக்குறளை தேர்வு செய்க. படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உள்ளுவது உயர்வுள்ளல் வராது. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து. இது இங்கே வரும், செகண்டாக வரும். அப்புறம் இதெல்லாம் கரெக்டாக வருது. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இந்த சிலம்பு கிண்கிணிலாம் பார்த்தீங்கன்னா காலில் அணிவது. சிலம்பு காலில் அணிவது கண்டிப்பாக தெரியும். கிண்கிணியுமே வந்து பார்த்தீங்கன்னா காலில் அணிவது தான். அரைநான் கயிறு அது எங்கே வந்துன்னா இடையில் அணிவது. இந்த அரைநான் கயிறுனே தான் சொல்லுவோம். அதை சுட்டி வந்து நெற்றியில் அணிவது, நெற்றி சுட்டி. குண்டலம் குழையெல்லாம் காதில் அணிவது. இது இண்டிவிஜுவலாக கூட கொடுத்துருவாங்க, இல்லை மேட்ச்லேயும் கொடுப்பாங்க, பார்த்துக்கங்க. குழந்தை வரைந்தது பறவைகளை வானம் தானாக உருவானது. இப்பாடலின் ஆசிரியர் யார்? கலாப்ரியா. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? மணிமேகலை தான் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். இந்தியாவில் முதலில் கருத்து படங்களை வெளியிட்ட இதழ் எது? ஆன்சர் கீழே இது கொடுத்துருக்காங்க, தில்லி ஸ்கெட்ச் புக். ஆக்சுவலாக இது வராது, இந்தியா தான் வரும். இந்தியாவில் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டது இந்தியா தான். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான் வந்து இந்த கருத்து படங்களை ஃபஸ்ட்டு வெளியிட்டிருப்பாரு. அந்த இதழ் பேர் இந்தியா தான். இதுதான் அதுக்கு சரியான விடை. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி. இவங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்காங்க. இவங்களை பற்றிய கேள்விகள் அதிகமாக வரும். கு சு டு து பு ரு வல்லின உகரம் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒலிக்கும் மாத்திரை அளவு எவ்வளவு? அரை மாத்திரை. கொல்புலி இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. 3 காலத்துக்கும் உரியதாக வரும் பாருங்க. கொன்ற புலி, கொல்லுகின்ற புலி, கொல்லும் புலி, இப்படி வந்துச்சுன்னா அது வினைத்தொகை. மண்ணழகு இச்சொல்லிற்கான புணர்ச்சி விதியை கண்டறிக. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு தருக. எண்ணுமை. இது போல் வெளிப்படையாக உம் அப்படின்னு வந்துச்சுன்னா, அடுக்கி வந்துச்சுன்னா எண்ணுமை. இதுவே வந்து இரவு பகல் அப்படின்னு மறைஞ்சு வரும், அப்படி வந்துச்சுன்னா அது உண்மை தொகை ஆகிடும். ஆனால் இப்படி வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை. பொருந்தாத இணையை தேர்க. சாவி வடசொல். பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்?
சா கந்தசாமி. இப்போ தான் பாய்ச்சல் இன்னொரு கேள்விக்கு ஆன்சராக பார்த்தோம். இந்த தக்கையின் மீது 4 கண்கள் அந்த சிறுகதை தொகுப்பில் வரக்கூடியதுன்னு. இதோட ஆசிரியர் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். சா கந்தசாமி. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். நிற்கின்றான் குறிப்பு வினைமுற்று தவறான இணை. பகைவரிடமிருந்து தன்னை காக்கும் கருவி எது? அறிவு. மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் தான் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். இவர் கவியரசு கண்ணதாசன். தராசு என்னும் உரைநடை நூலின் ஆசிரியர்? பாரதியார். கோட்டோவியம் பிரித்தெழுதணும். கோடு ப்ளஸ் ஓவியம், இதுதான் கரெக்டு. கோட்டு வரக்கூடாது, கோடு ப்ளஸ் ஓவியம். அமுதும் தேனும் என்னும் கவிதை நூலின் சொந்தக்காரர் யார்? ராசகோபாலன். அமுதும் தேனும் என்ற கவிதை நூலின் சொந்தக்காரர் ராசகோபாலன். திருமுறைகளுள் 7 மற்றும் 10ஆம் திருமுறை யாருடையது? சுந்தரர், திருமூலர். 7 சுந்தரர், 10ஆம் திருமுறை திருமூலர். ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு டேஷ் என்ற பொருள்? புதுமை அப்படிங்கிற பொருள் இருக்கு. தன்மை நவிர்ச்சி அணி என சுட்டப்படுவது எது? இயல்பு நவிர்ச்சி அணி. இது மேட்ச் பண்ணுங்க. பெரியன் இடைவுகரம் ஈயாதல். மூதூர் ஆதி நீடல். பைந்தமிழ் அடியகரம் ஐயாதல். நெட்டிலை தன்னொற்றிரட்டல். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மூதுரை. பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? நேதாஜி. இவர் மேலே பற்று அதிகம் உண்டு இவருக்கு. அதனால் இவர் நடத்தின இதழுக்கு பேரே நேதாஜின்னு வச்சுருப்பார். அறுவடை திருநாள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர். ஆசிரிய உரிச்சீர் என்பது? ஈரசை சீர். பொய்யகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் என்று கும்மியடிப்பவர் யார்? பெருஞ்சித்திரனார். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். கழை. கழைனா மூங்கில் வரும். இதெல்லாம் மர வகையில் வந்துடும். இல்லறத்தின் போது கல்விக்காக தலைவன் தலைவியை பிரியும் ஓதர் பிரிவுக்கான அதிகபட்ச கால எல்லை 3 ஆண்டுகள். ஓமையை கூறி ஓமயத்தை பெற வைக்கும் அணி எது? பிரிது மொழிதல் அணி. ஓமையை கூறி ஓமயத்தை பெற வைக்கும் அணி பிரிது மொழிதல் அணி. 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் யாவை? முதுமக்கள் தாழி. குழந்தை இலக்கியம் என்னும் நூலை படைத்தவர் யார்? வாணிதாசன். தவறான இணையை தெரிவு செய்க.
முரலும் புது வருவாய் கொடுத்துருக்காங்களே, இது தவறான இணை. சரியானது பார்த்துக்காங்க. மட்டு, அளவு, நோன்றல்னா பொருத்தல். இது அடிக்கடி கேட்பாங்க. வெறியினா 5 இதுவும் கேட்டிருக்காங்க. வான் சிறப்பின் பெருமை பற்றி கூறும் திருக்குறள் எது? விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. உயிர் முதல் புணர்ச்சியை குறிக்கும் விகார புணர்ச்சிக்குரிய சொல். பொன்னுண்டு. முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றமிலா 10 குணம் பெற்றாய். பாடலடியில் போற்றப்படுபவர் யார்? தமிழன்னை. திரிகுடமலை என அழைக்கப்படும் மலை எது? குற்றாலமலை தான் திரிகுடமலை. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருட்பட வருவது. இரட்டுற மொழிதல். இதுக்கு பேர் இரட்டுற மொழிதல், ஸ்லேடை அணி அப்படிலாம் கூட சொல்லலாம். கந்தர்வனின் இயற்பெயர்? நாகலிங்கம். ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று இவ்வரிகளில் பயின்று வரும் அணியை வட்டமிடுக. உயர்வு நவிர்ச்சி அணி. ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்ற வரி இடம்பெறும் நூல் எது? சிந்தாமணி. ஹனுமான் இதழில் துணை ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? ந. பிச்சமூர்த்தி. உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது? தமிழின்பம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. தமிழின்பம் தான் ஃபஸ்ட்டு நூல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்னும் ஊமை தொடர் உணர்த்தும் பொருள் யாது? எதிர்பாராத நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னா அது எதிர்பாராத நிகழ்வு தான் வரும். இப்போ பயனற்ற செயல் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா விழலுக்கு இறைத்த நீர் போல, தேவையில்லாத நிலத்துக்கு நீர் விடுறது பயனற்ற செயல். தற்செயல் நிகழ்வு காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அது வரும். ஒற்றுமையின்மை எதுனா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டியார் போல, அதுதான் ஒற்றுமையின்மைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து எது வேணால் வரலாம் இல்லையா, எல்லாமே ஞாபகம் வச்சுக்காங்க. பைங்கூழ் வளர்ந்தது இதில் இடம்பெற்றுள்ள ஆகுபெயர் என்ன? காரியவாகுபெயர். ஆங்கிலிடமிருந்து சிவகங்கை சீமை மீட்கப்படுவதற்கு யாருடைய செயலுக்காக தலைவணங்கியதாக வேலு நாச்சியார் குறிப்பிடுகிறார்? குயிலியின் தியாகம். குயிலி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீ வச்சுட்டு அந்த கிடங்குல போய் குதிச்சிடுவாங்க. இவங்களோட தியாகம் தான் பெருசு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, வேலு நாச்சியார். சிறுகதைக்கும் புதினத்திற்கும் இடைப்பட்ட வடிவம் எது? குறுநாவல் இல்லைன்னா புதினம். வனப்பேணுநர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது எது? வேணுமேனன் ஏலிஸ். நோ. ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருக. வறுமை. நோ அப்படின்னா வறுமை. இரவுகளில் பொழியும் துயரப்பனி என்ற கவிதை நூலின் ஆசிரியர்? தமிழ்நதி. கவிஞர் வைரமுத்துவுடன் தொடர்பில்லாதது எது? பத்ம விபூஷன் விருது. அழுவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அழுவம் அப்படின்னா கடல்னு ஒரு மீனிங் உண்டு.
தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் யாது? கண்மாய். பாண்டி மண்டலத்தில் ஏரி என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா கண்மாய் தான் சொல்லுவாங்க. ஓமை ஓமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது? உருவக அணி. ஸோ ஒவ்வொரு அணிக்கும் உரிய டெஃபினேஷன் படிச்சுக்காங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், பிரிது மொழிதல் அணினா என்ன அப்படி பார்த்தோம். அது போல் ஒவ்வொரு அணிக்கும் என்னென்ன டெஃபினேஷன் வருதுன்னு படிச்சுக்காங்க. இங்கே வந்து ஓமை ஓமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது வந்து என்னென்னா உருவக அணி. பொருந்தாத ஒன்று கழுத்து. இதழ், நாக்கு, பல் எல்லாமே பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. கழுத்து வந்து தனியாக வரும். வம்சமணி தீபிகை என்னும் நூலின் மூல வடிவத்தை மறுபதிப்பாக வெளியிட்டவர் யார்? இலசைமணி. பாட்டு என்னும் சொல் எவ்வகை குற்றியலுகரம்? வந்து வன் தொடர் குற்றியலுகரம். மேட்ச் பண்ணுங்க. வல்லினம் மார்பு, அதாவது பிறக்கும் எழுத்துக்கள் எங்கேருந்து அந்த வல்லின எழுத்துக்கள்லாம் பிறக்குது அப்படிங்கிறது மார்பு. மெல்லினம். மெல்லினம் பார்த்தீங்கன்னா மூக்கு. ஞமன நமன அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மெல்லின எழுத்து, அது வந்து மூக்கில் தான் பிறக்கும். சொல்லி பார்த்தீங்கனாலே தெரியும். இடையினம் கழுத்து. ஆயுத எழுத்து தலையில் பிறக்கும். அக் அப்படின்னு சொல்லும்போது தலையில் அதிர்றது தெரியும், அது தலையில் பிறக்கும். தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதுதான் தவறான ஒன்று. இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகும். ஊக்கமது கைவிடல் என்னும் ஔவையாரின் வரியுடன் தொடர்புடைய திருக்குறளை சுட்டுக. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். நேரென்றாசிரிய தலை எனப்படுவது? மாமுன் நேர். கவிஞர் சு வில்விரத்தினம் பிறந்த ஊர் எது? புங்குடுதீவு. அணா என்ற நாணயத்தின் மதிப்பு 6 பைசா. கீழ்காணும் அளவுகளில் 4 மா என்று அழைக்கப்படுவது? 1/5. சரியானவற்றை எழுதுக. தான் சரி. சாலையை கடந்தபோது மதிவாணனுக்கு பெருமூச்சு வந்தது, இறக்கைகளை கட்டி கொண்டு பறப்பது போல் இருந்தது. எக்கிங் கிழங்கியா கையராய் இன்னுயிர் இத்தொடரில் பயின்று வரும் அளபடை? ஒற்றளபடை. இந்த அக்கன்னா பாருங்க தொடர்ந்து இப்படி வருது இல்லையா, இப்படி வந்தால் அது வந்து ஒற்றளபடையில் வரும். ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் 8 தொகை நூல் எது? கலித்தொகை. புரட்சிக்கவி பாரதாசனை படித்திருக்கிறேன். இவ்வரியில் இடம்பெற்றுள்ள ஆகுபெயர் என்ன? கருத்தாகு பெயர். அக்ஷராபியாசம் என்பது? எழுத்து பயிற்சி. திருபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யார்? இரண்டாம் ராசராச சோழன் தான் திருபுவன சக்கரவர்த்தி. பறவைகளை ஓட்டும் கருவி எது? இதுக்கு பேர் தழலை. விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்து டேஷ் ஆகும். எழுத்து பேரு. பெரிய மீசை சிரித்தார். இதில் பெரிய மீசை என்ற சொல்லுக்கான தொகையின் வகை? அன்மொழி தொகை. பெரிய மீசை சிரித்தார், சிவப்பு சட்டை வந்தார், இதெல்லாம் வந்துச்சுன்னா அன்மொழி தொகை.
அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கனிப்பொறியிலே பொருத்துங்கள். கவிதை வரிக்கு சொந்தக்காரர் யார்? கவிப்பேரரசு வைரமுத்து. ரீஜனல் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லின் சரியான கலைச்சொல் தேர்க. வட்டார இலக்கியம். இந்த ரீஜனாலே வட்டாரம் அப்படி வருது இல்லையா? லிட்ரேச்சர்னா இலக்கியம். பண்டுவர் என்ற சொல்லின் பொருள் யாது? மருத்துவர். பண்டுவர் மருத்துவர். உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது? ஆறாம் வேற்றுமை. ஒழுகு நீர் நுணுங்கால் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையலே. இவ்வரிகள் யாருடைய செயலை வியந்து போற்றுகிறது? தலைவி. சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய மன்னன் ஆண்ட நாடு. பரமமலை. முல்லைக்கு பெருந்தேர் கொடுத்தது யாருன்னா பாரி. ஸோ அந்த பாரி வள்ளல் ஆண்ட நாடு பரமமலை. பின்வரும் ஒன்றில் தொடர்பில்லாதது எது? இப்பு. பாரதிதாசன் நூல்களில் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? பிசிராந்தையார் இந்த நாடக நூலுக்கு. தடவரை என்பது உரிச்சொல் தொடர். தட இருந்திருக்கு இல்லையா? அதனால இது உரிச்சொல் தொடர். புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்த வள்ளல் யார்? குமணவள்ளல். தலையை கொடுக்க துணிந்தவர் குமணவள்ளல். பாரிவள்ளல் தேர் கொடுத்திருப்பார். முல்லைக்கு தேர் கொடுத்தவர். பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தவர். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெறும் நூல் எது? திருக்குறள். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர். யார் யாரை பற்றி கூறியது? பெரியார் காகிதம் இல்லத்தை பற்றி கூறியது. கைக்கொள் கொள்ளியர் கவுள்புடையூ நடுங்க என்ற குளிரின் மிகுதியை எடுத்துரைக்கும் நூல் எது? நெடுநல்வாடை. பெருமைக்கும் என சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதில் இடம்பெற்றுள்ள அணி எது? ஏகதேச உருவக அணி. தென் திசையில் இருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? தென்றல் காற்று. தென் திசையிலிருந்து வீசுறது தென்றல் காற்று. கொண்டல் கிழக்கு கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல் காற்று. மேற்கு திசையிலேருந்து வர்றதுதான் இந்த கோடை காற்று. ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு திசை கோடை காற்று, வடக்கு திசை வாடை காற்று. காற்றுக்கருவிக்கு உதாரணம். குழல், சங்கு. இதெல்லாம் அந்த காத்தால தான் அந்த இசையே வரும். சங்குல காது வச்சு கேட்டிங்கன்னா அந்த காத்தால ஒரு சத்தம் கேட்கும். அதுதான் காற்றுக்கருவி. குழல், புல்லாங்குழல். புல்லாங்குழலுமே காற்று உள்ளே போயிட்டு வெளில வரும்போது அந்த சவுண்டு வருது. அப்போ காற்றுக்கருவிக்கு குழலும் சங்கும் தான். உரிபொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருள் எவை? இறைச்சி. கீழ்கண்டவற்றுள் மெல்லினத்திற்கான இனவெழுத்து இடம்பெறாத சொல் எது? கல்வி. பருவம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைக்கும் காலம். கார்காலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போல் வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் சைக்காலஜிக்கும் போட்டிருக்கோம். அதுவுமே பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோ வரும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.